போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாமே அரசு ஆதரவோடு செயல்படுறதால உங்களோட பணம் பாதுகாப்பானதாகவும் அதே சமயம் உங்களுக்கு உறுதியான வருமானத்தையும் தருது. ஓய்வூதியத்துக்காக, எதிர்கால தேவைக்காக இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் போஸ்ட் ஆபீஸ்ல முதலீடு செய்யலாம். போஸ்ட் ஆபீஸ் திட்டங்கள்ல வருமான வரி சட்டம் பிரிவு 80C கீழே வரி சலுகைகளும் வழங்கப்படுது. அந்த வகையில வரி சலுகைகள் இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட். அதாவது இந்த போஸ்ட் ஆபீஸ் சேமிப்பு கணக்கு அப்படிங்கிறது அடிப்படையான வங்கி கணக்கு மாதிரியே செயல்படக்கூடிய ஒரு அக்கவுண்ட். இதுல குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்து சேமிக்க முடியும். இந்த கணக்கை தனிநபராவோ அல்ல கூட்டு கணக்காவோ திறக்கலாம். போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு ஆண்டுக்கு 4% வட்டியும் வழங்கப்படுது. இதுக்கு இந்திய குடியுரிமை பெற்றவர்கள், 10 வயசுக்குட்பட்ட மைனர்கள் இந்த மாதிரி யார் வேணாலும் கணக்கை திறக்கலாம். மூத்த குடிமக்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்குமான வட்டிக்கு வரி கிடையாது. வரி சலுகைகளோட பாதுகாப்பான முறையில எளிதா வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கணக்கு பாத்தீங்கன்னா சிறந்ததா இருக்கும். அடுத்ததா 5 ஆண்டு போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட். போஸ்ட் ஆபீஸ்ல வழங்கப்படுற ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்துல 5 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் டெபாசிட் பண்ணலாம். இந்த திட்டத்துல சேமிக்கப்படுற தொகைக்கு கூட்டு வட்டி கிடைக்குது. ஒரு ஆண்டுக்கு 6.7% வரைக்கும் வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்துல குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். 12 தவணைகள் வரைக்கும் செலுத்தினதுக்கு அப்புறமா முதலீடு செஞ்ச தொகையில 50% வரைக்கும் கடனாவும் பெற முடியும். முதலீட்டு தொகையை முன்கூட்டியே திரும்ப பெறவும் முடியும். ஆனா குறைந்த வட்டி வீதத்தோட பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். முன்கூட்டியே திரும்ப பெறணும் அப்படின்னாலும் அதற்கு 3 வருடங்களாவது ஆயிருக்கணும். அடுத்ததா போஸ்ட் ஆபீஸ் டைம் டெபாசிட். இதை போஸ்ட் ஆபீஸ் பிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்துக்கு 1 ஆண்டு, 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் அப்படின்னு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முதலீடு காலத்தை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யலாம். இப்போ இந்த திட்டத்துக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்ய முடியும். 5 வருட பிக்ஸ்டு டெபாசிட்க்கு 80C பிரிவின் கீழே வரி விலக்கும் வழங்கப்படுது. இந்த திட்டம் ஒரு ஆபத்தில்லாத வருமானத்தை விரும்புறவங்களுக்கு ஏற்ற திட்டமா இருக்கும். அடுத்ததா போஸ்ட் ஆபீஸ் மாதாந்திர வருமான திட்டம், அதாவது POMIS. இந்த POMIS திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மொத்தமா முதலீடு செய்யணும். இந்த திட்டத்துல தனிநபரா இருந்தீங்க அப்படின்னா 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். கூட்டு கணக்கா இருந்துச்சு அப்படின்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். இந்த திட்டத்துக்கு இப்போ 7.4% வட்டி வழங்கப்படுது. ஒருவேளை முன்கூட்டியே பணத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அபராதத்தோட 1 வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். மொத்தமா 9 லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா மாத வருமானமா தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு 5325 ரூபாய் கிடைக்கும். இந்த திட்டத்துக்கு வரி விலக்கும் வழங்கப்படுது. அடுத்ததா மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அதாவது SCSS. குறிப்பா மூத்த குடிமக்களுக்காகவே இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல ஆண்டுக்கு 8.2% வட்டி விகிதம் வழங்கப்படுது. 60 வயசுக்கு மேற்பட்ட ஊழியர்கள் இல்லனா ஓய்வு பெற்ற நபர்கள் இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கலாம். 80C பிரிவின் கீழே நிலையான வருமானம், வரி சலுகைகளை எதிர்பார்க்கிற ஓய்வு பெற்றவங்களுக்கு மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் பாத்தீங்கன்னா சிறந்த தேர்வா இருக்கும். இதுல அதிகபட்சமா 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். அடுத்ததா பொது வருங்கால வைப்பு நிதி, அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இந்த PPF அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் பாத்தீங்கன்னா பிரபலமான ஒரு நீண்ட கால முதலீட்டு திட்டம். இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 15 ஆண்டுகள். இப்போ இந்த திட்டத்துக்கு 7.1% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்துல குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்சம் ஒரு நிதியாண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த PPF திட்டத்துக்கு வருமான வரி பிரிவு 80C கீழே பெறப்படுற வட்டி வருமானத்துக்கு பாத்தீங்கன்னா வரி கிடையாது. இந்த PPF கணக்கு பாத்தீங்கன்னா தனிநபர்கள் ஓய்வூதியத்துக்காக சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிறந்ததா இருக்கும். அடுத்ததா கிஷான் விகாஸ் பத்ரா. கிஷான் விகாஸ் பத்ரா திட்டம் அப்படிங்கிறது தங்களோட முதலீட்டை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இரட்டிப்பாக்கணும்னு நினைக்கிற முதலீட்டாளர்களுக்கு சிறந்த தேர்வா இருக்கும். இந்த திட்டத்துக்கு இப்போ 7.5% வட்டி விகிதம் வழங்கப்படுது. குறைந்தபட்ச முதலீடு 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். 115 மாதங்கள்ல உங்களோட முதலீடு பாத்தீங்கன்னா இரட்டிப்பாயிரும். உதாரணமா இந்த திட்டத்துல நீங்க 1 லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாயா இருக்கும். 2 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 4 லட்சமா இருக்கும். அடுத்ததா சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம், அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த SSY திட்டம் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளோட கல்வி மற்றும் திருமணத்துக்காக சேமிக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்கு அதிகபட்ச வட்டியான 8.2% வழங்கப்படுது. குறைந்தபட்சம் ஒரு நிதியாண்டுக்கு 250 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்சமா ஒரு நிதியாண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்ய முடியும். இந்த SSY திட்டத்துக்கு வருமான வரி பிரிவு 80C கீழே வரி சலுகைகள் வழங்கப்படுது. இது பெற்றோர்களுக்கு ஒரு சிறந்த சேமிப்பு திட்டமா இருக்கும். உங்களுக்கு உங்களோட பணம் பாதுகாப்பானதா இருக்கணும், நிலையான வருமானம் கிடைக்கணும், அதே சமயம் வரி சலுகைகளை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திட்டங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.